வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் போயிட்டு விஜய் காவேரி ரெண்டு பேருமே சாப்பிட்டு இருக்க தருணத்தில் காவேரியை பார்த்த விஜய், என்ன காவேரி எதுக்காக அங்கேயே போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு. அதான் ஏற்கனவே சொன்னலங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, என்ன காவேரி என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு பாட்டியை பார்க்க நான் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அன்னைக்கு பாட்டி என்ன சொன்னாங்க, என் பேரனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இல்லைங்க. அது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? சொல்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து நான் தானங்க உங்களை பிரிச்சுட்டேன், அது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, என்ன காவேரி நீ புரியாம பேசிட்டு இருக்க, உன்னோட விருப்பப்பட்டு நான் ஒன்றும் அங்கே வந்து தங்கலை, என்னோட விருப்பத்துக்காக மட்டும்தானே நாங்கள் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு. நீங்கள் எனக்காக மட்டும்தான் நீங்கள் அங்கே வந்திருந்தீங்க அப்படின்றத என்னால் உணர முடியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி காவேரி, உனக்காக தான் நான் வந்தேன், ஆனால் அதுக்காக வந்து நீயே இப்படி வந்து கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு தெரியல. நீ நினைக்கிற அளவுக்கு உன்னோட வலுக்கட்டாயத்தில் நான் வந்து அங்கே தங்கலை, என்னோட விருப்பப்பட்டு தான் நான் உன் கூட வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, அதை தாங்க சொல்கிறேன். இவ்வளோ காலமாக தூக்கி வளர்த்த தாத்தா பாட்டியை கூட விட்டுட்டு எனக்காக நீங்கள் என் கூட வந்து இருந்தீங்க பார்த்தீங்களா, அதில் தாங்க தெரியுது உங்களோட அன்பு. இதனால தான் பாட்டிக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு, தன்னோட பேரை வந்து தான் கூட இல்லையே அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்குங்க. இதனால் அவங்க எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்மளே பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமலே போயிடுச்சு. நீங்கள் இல்லாத தருணத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருக்காங்க. நீங்கள் போனதுக்கப்புறமா எவ்வளோ சீக்கிரமாக பாட்டி குணமாயிட்டாங்க, நீங்களே பார்த்தீங்கல்ல. பாட்டி ஒரு பக்கம் இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க தருணத்தில் விஜய் வந்து பயங்கரமாக காவேரியை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. லூசு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க காவேரி, எல்லாத்தையும் உண்மையிலேயே பழி தூக்கி போட்டுக்காது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இப்போ என்ன உனக்கு, நம்ம அங்கே போனோம் அவ்வளோதானே. விஜய், நம்ம தாத்தா பாட்டி கூடயே போயிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, உனக்காக நம்ம போய் இருக்கலாம் காவேரி, க்கான நேரமும் காலமும் நமக்கு சரியாக அமையட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உண்மையை தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, ஆமாம் காவேரி உண்மையாக தான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரமே நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க. அதான் காவேரி என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமாக போகலாங்க, நான் வேறு தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், கூடிய சீக்கிரமாக உங்கள் பேரனை இங்கே கூட்டிகிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்கங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், சீக்கிரமாக நம்ம வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம கூடிய சீக்கிரம் அங்கே போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் குமரன் மாமா இப்போ தான் ஊருக்கு போயிருக்காரு. குமரன் இல்லாமல் அவங்க 4 பேர் மட்டும் எப்படி தனியாக, இந்த சமயத்தில் நம்மளும் அங்கேருந்து கிளம்பிட்டோன்னா அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, இல்லாத நேரத்தில் நம்மளும் கிளம்பிட்டோன்னு இல்லை தானே யோசிப்பாங்க, இது நமக்கே நியாயமாக இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து கேள்வி எழுப்ப, ஐயோ நீங்கள் அதெல்லாம் வருத்தவே பட தேவையில்ல, ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, அத்தை கிட்ட பேசிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, அம்மா ஒன்றும் சொல்லங்க, உங்கள் வீட்டில் போய் இருக்க போறடி, இதில் எனக்கு என்னடி வருத்தம் இருக்குது, நீ போகிறதுல எனக்கு சந்தோஷம் தாண்டி அப்படின்னு தான் சொல்லிச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, அப்போ அத்தைக்கு வந்து விருப்பம் தானே நம்ம 2 பேரும் வந்து இங்கேருந்து கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் கிடையாது, அம்மாவுக்கு என்னென்னா இவ்வளோ காலம் நம்ம இங்கே தானே இருந்தோம், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி தாத்தாவை விட்டு பிரித்து தம்பி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டோமோ அப்படின்ற ஒரு கவலை அவங்க மனசுக்குள்ளேயும் இருக்குங்க. அதை வச்சு தான் அவங்க சொன்னாங்க நம்ம ஊருக்கு போகிறது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து புரிய வைக்கிறாங்க விஜய்க்கு. இப்போ முடிவு பண்ணிட்டு தான் நீ என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அப்படி தானே சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே காவேரியை பார்த்து கேட்க, என்னங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்குறாங்க காவேரியும். சச்சு அப்படிலாம் இல்லை காவேரி, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமே நம்ம போகலாம் அப்படின்னு வந்து காவேரிக்கு வாக்கு கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்னப்பா வெளில போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா நாங்கள் வெளியிலேயே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பார்த்த கங்கா மனசுக்குள்ளே பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. யார் எப்படி போனான்னா இவங்களுக்கு இவங்க சந்தோஷம் தானே முக்கியம், நல்லா வெளியில் ஜாலியாக போய் சுற்றிட்டு வராங்கல்ல, நமக்கு தான் அந்த மாதிரி கொடுப்பன அமையாது அப்படின்ற மாதிரி முன்னேறிட்டு இருக்காங்க. 2 பேரும் இந்த வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு போகிறத பற்றி விஜய் வந்து நம்ம சாரதாம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே போனதுக்கு அப்புறமா கங்கா அதுக்கப்புறம் யமுனா 2 பேருமே சேர்ந்து காவேரிக்கு தெரியாமலே இந்த வீட்டை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்களா. இதுக்கப்புறமா காவேரிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எவ்வளோ ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாமல் கங்கா அப்புறம் யமுனா இவங்க 2 பேரும் மேலே எவ்வளோ கோவப்பட போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.